போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கை போதுமானதாக உள்ளதா என்ற கேள்விக்கு சேலம் மக்கள் அளித்துள்ள பதிலை மக்கள் மனதல் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. காவல்துறையும் தமிழக அரசும் இதை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசு பசங்க, அதாவது ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசு பசங்க வரையுமே பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்குதுன்னு தெரியல, கஞ்சாவோ இல்லை வேறு சொல்யூஷனுங்கிறானுங்க, கஞ்சாங்கிறானுங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு நிறைய சீர்கேடு, திருட்டு, கொலை, கொள்ளை இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. அதனால் இதை உடனே காவல்துறையும் தமிழக அரசு இதை நடவடிக்கை எடுக்கணும். இதை கேட்டால் தமிழக அரசு போதை பொருளே இந்த ஆட்சியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. அதாவது இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருட்களோட புழக்கம் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, இப்போது சமீப காலமாக இப்போ 2 நடிகர்கள் கூட திரையுலகத்தில் ஒரு பிரபலமான நடிகரை கைது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய லெவலில் அதாவது அவர் யூஸ் பண்ணான்னு சொல்லக்கூடிய போதைப் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் விலை மதிப்பான போதைப் பொருள். அது பார்த்தீங்கன்னா அதை காவல்துறை கண்டுபிடிச்சி அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தாலுமே, ஆனால் இன்னைக்கு மாவட்ட அளவில் தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம், இந்த போதை மாத்திரை, அதுவும் கஞ்சா புழக்கங்கிறத விட போதை மாத்திரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய மெடிக்கல் ஸ்டோரை காவல்துறை கண்காணிக்கணும். போதை மாத்திரைகள் மாணவர்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. காவல்துறை பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போகிற இந்த 2 வீலரை பிடிச்சி மடக்கி சோதனை போடுறாங்க. விலை உயர்ந்த கார்களை நிறுத்தி சோதனை போடணும். அவங்க போதையில் இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அதிகமான விலை உயர்ந்த போதைப் பொருட்களை உபயோகப்படுத்திட்டு வண்டி வேகமாக ஓட்டி விபத்து ஏற்படுத்துறது பெரிய இடத்து பசங்க தான். இதை காவல்துறை கண்டுக்கிறதே கிடையாது. இதை எல்லாத்தையுமே சோதனைனா எல்லாத்தையுமே பண்ணணும் காவல்துறை. போதைப் பொருள், இந்த குட்கா, புகையிலை பொருட்கள், மேற்படி பொருட்கள்லாம் நிறையா புழக்கத்தில் இருக்குது. அரசும் ஒரு பக்கம் தீவிரமான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுத்து முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு அரசு முயற்சி கடுமையாக எடுக்க வேண்டும். பாதிப்பு பார்த்திங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இல்லைனாலும் மறு இடத்துக்கு போய் எங்கேயோ ஒரு பக்கம் வாங்கிட்டு பயன்படுத்துகிறாங்க. அதனால் இன்னும் முற்றிலுமாக கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்தந்த இதில் எடுத்தாங்கன்னா மக்கள் கொஞ்சம் வழக்கத்துலேருந்து விடுபடுவாங்க. போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக தான் இருக்குது. அது கவர்மெண்ட் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும். ஒன்றும் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியல. இல்லை கண்ட்ரோல் பண்ணி இவங்க அடங்கலையானு தெரியல. அது இளைஞர்கள் இப்போ எல்லாம் நிறையா பேர் காலேஜ் பசங்க வேலைக்கு போகிறவங்க நிறைய ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. போதைப்பொருள் ஓவராக சந்து கடைக்கு நிறையா போயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் பெற்றோருங்கிற முறையில் பசங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிற்காலத்தில் லைஃபை வீணாக போயிடும். அதுக்காக கொஞ்சம் அரசாங்கம் நடவடிக்கை கடுமையாக எடுத்து பாரபட்சம் இல்லாமல் எடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தமிழகத்தில் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. நமது வணிகர்கள் நிறைய பேர் இதனால் போதை கலாச்சாரத்தினால் நிறைய வணிகர் வணிகம் செய்ய முடியாமல் வருகிறவர்கள் போதையுடன் வருகிறார்கள். கடைகளில் தொல்லை பண்ணுகிறார்கள். கடையை நிம்மதியாக நடத்த முடியவில்லை. ஆகவே இதற்கு கடுமையான சிறை தண்டனை கொடுத்து இப்பொழுது நடவடிக்கை எடுக்கிறார்கள். இந்த நடவடிக்கை பத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சும்மா உள்ள போறாங்க, அடுத்த நாள் வெளியில் வந்துடுறாங்க. இதை அவங்க குண்டாஸ் மாதிரி பெரிய தண்டனை கொடுத்தாதான். அது இல்லாமல் மது பார்த்தீங்கன்னா தெருவில் ரோட்டில் லேடிஸ்லாம் நடமாட முடியாத ரோட்டுங்களில் கும்பலாக கூட்டிகிட்டு மது விற்பனை நிறையா நடக்குது. வணிகர்கள் இல்லை எந்த நாளும் எந்த நேரமும் இந்த குடிச்சிட்டு வர்றது, கஞ்சா போட்டு வர்றது, புகையிலை பொருட்களை போட்டு வர்றது, இதெல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு நாளுக்கு நாள். இதை கடுமையான தண்டனை கொடுக்கலன்னா இன்னும் அதிகரிக்கும். இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் நிறைய ஆல்கஹால் மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸும் நிறையா இந்த மாதிரி பழக்கங்கள் முக்கியமாக சிட்டிஸில் நிறையா இருக்குது. ஸோ இன்னுமே கவர்மெண்ட் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறது, அப்புறம் ஸ்கூல்ஸ்லேருந்து காலேஜஸ்லேருந்து இந்த விஷயத்தை நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது என்னுடைய கருத்து. இது எப்படி பண்ணுறது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா இது ஒரு ஹேபிட் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அவங்களால இந்த போதையோட இதில் இருந்து வெளியில் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைமரி அந்த ஒரு செல் மாதிரி there should be everywhere in the villages.
அந்த பஞ்சாயத்தோட we have to connect with all the villages. எப்படி எத்தனை மக்கள் இந்த போதையில் லாஸ்ட் இயர் இவ்வளோ இந்த வருஷத்தில் எவ்வளோ இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது, எதனால இந்த மாதிரி இந்த ஹேபிட் வருது. ஸோ அந்த கவர்மெண்ட் இந்த வில்லேஜஸில் போய் அவங்க எல்லாம் அது பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு செல் மாதிரி they have to keep it in various levels in the சொசைட்டியில் இருக்கணும். போதைகளை வந்து முற்றிலுமாக வந்து நீங்கள் போதைப் பொருளை முற்றிலுமாக உடைக்கிறதுக்கு வந்து அரசு நடவடிக்கை எடுக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இடைத்தரகர்களால் வந்து மேலும் வந்து அது வளர்ந்துக்கிட்டே வருது. அந்த இடைத்தரகர்கள்லாம் நிப்பாட்டினா தான் போதைப் பொருளை ஒழிக்க முடியும். அப்படியே அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மேலும் இன்னும் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கணும். எங்கெங்கெல்லாம் அதை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறையா டொபாக்கோலாம் வந்து ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து அதுக்கான நடவடிக்கைகளை இன்னும் தீவிரமாக எடுத்து கட்டுப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே போதை அதிகமாகிட்டு இருக்கு. குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி, ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்னைக்கு அப்படியே டபுள் ட்ரிபிளாக மாறி வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு ஊரில் 100 பேர் குடியிருக்கிறாங்க, ஒரு 10-15 பேர் குடிக்கு போதைக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 பேருமே போதைக்கு அடிமையாக இருக்கிற ஒரு சூழல் மாறி இருக்கு. அப்போ அதில் வந்து பெரியவங்க, இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் இப்படி பாகுபாடு இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு கட்டத்தில் சாராயம், கஞ்சா அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. இன்றைக்கி போதை ஊசி, போதை மாத்திரை அப்படின்ட்டு என்னென்னமோ வடிவத்தில் பயன்படுத்தி குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை உருவாகிட்டு இருக்கு. பொதுமக்கள் நம்மெல்லாம் எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக இருந்ததுன்னா அந்த போதைப் பொருள் உற்பத்தி பண்ணுறவங்க, விற்கிறவங்க, வாங்குறவங்க எல்லாத்தையும் ஒரு இரும்பு கரம் கொண்டு எப்படியாவது அடக்கி தான் ஆகணும். இல்லாட்டி நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது.